எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு நாம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா கிட்டயோ இல்ல தாத்தா கிட்டயோ போய் ஒரு கேள்வி கேக்குறீங்களா? பஜாஜ் சேத்தக் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர அவங்க ஓட்டியிருக்காங்களான்னு கேக்குறீங்களா? அட! அது ஒரு சூப்பர் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டிக்கு ஏன் சேத்தக்னு பேர் வச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 450 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல வாழ்ந்த ஒரு மாவீரனோட குதிரை பேரு தான் சேத்தக். தன்னோட எஜமானனோட உயிரக் காப்பாத்த உடைஞ்ச காலோட ஒரு பெரிய பள்ளத்த தாண்டி குதிச்சு தான் உயிரையே விட்ட அந்த வீர குதிரையோட நினைவாதான் அந்த ஸ்கூட்டருக்கு பேர் வச்சாங்க. அந்த குதிரையோட எஜமானன் யாரு தெரியுமா? அவர்தான் ராஜஸ்தான்ல இருக்கிற மேவார்ங்கிற பிரதேசத்தோட மன்னர் மகாராணா பிரதாப். 7½ அடி உயரம், கம்பீரமான மீச, கையில எப்பவும் 80 கிலோ எடையுள்ள ஈட்டி, மார்புல கவசம்னு பாக்கவே மாவீரனா இருப்பாரு மகாராணா பிரதாப். அந்த காலத்துல முகலாய பேரரசர் அக்பர் இந்தியா முழுக்க தன்னோட ஆட்சிய கொண்டு வரணும்னு நினைச்சாரு. இந்தியாவுல இருந்த பல ராஜாக்கள் அக்பரோட பட பலத்த பார்த்து பயந்து போய், நாங்க உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், எங்கள விட்டுடுங்க அப்படின்னு சரணடைஞ்சாங்க. ஆனா நம்ம மகாராணா பிரதாப், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் மேவார் மண்ண யாருக்கும் அடிமையாக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா இருந்தாரு. மகாராணா பிரதாப் கிட்ட ஒரு யானையும் இருந்துச்சு. அதோட பேரு ராம் பிரசாத். மகாராணா பிரதாப்புக்கு ராம் பிரசாத்னா ரொம்ப இஷ்டம். அது 100 யானைகளுக்கு சமமான பலம் கொண்ட யானை. அக்பர் அந்த யானைய பரிசா கேட்டப்போ, என் தன்மானத்தையோ என் யானையையோ யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு பிரதாப் சொல்லிட்டாரு. இது அவருக்கும் அக்பருக்கும் ஒரு பெரிய பகையா மாறிடுச்சு. 1576வது வருஷம் ஜூன் மாசம் 18ஆம் தேதி ராஜஸ்தான்ல ஒரு குறுகிய மலைப்பாதை இருக்கு. அந்த இடத்துல மண்ணு என்ன நிறத்துல இருக்கும் தெரியுமா? நல்ல அடர் மஞ்சள் நிறத்துல. நம்ம சமையலறையில உபயோகிக்கிற மஞ்சத்தூள் இருக்குல்ல, அந்த நிறத்துல இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு ஹல்தி காட்டின்னு பேரு. அந்த இடத்துல ஒரு பெரிய போர் வெடிச்சுது. ஒரு பக்கம் அக்பரோட பெரிய முகலாயப்பட, கணக்கு வழக்கு இல்லாம ஆயிரக்கணக்கான வீரர்கள், பீரங்கிகள், யானைகள்னு கடல் மாதிரி ஒரு பட. இன்னொரு பக்கம் நம்ம மகாராணா பிரதாப். வெறும் சில ஆயிரம் வீரர்கள் கொண்ட படம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனா ஒவ்வொருத்தரும் மலையளவு நம்பிக்கையோட, மலையளவு துணிச்சலோட இருந்தாங்க. வெறும் 4 மணி நேரம்தான் அந்த போர் நடந்தது குழந்தைங்களா. ஆனா இந்திய வரலாற்றுல அது மிக கடுமையான போர். எதிரிகளோட படை பலம் அதிகம்ங்கறதுனால பிரதாப்பால அந்த போர்ல ஜெயிக்க முடியல. காயப்பட்ட பிரதாப் அந்த இடத்த விட்டு பின்வாங்க வேண்டியதா போச்சு. மேவார் நாட்ட அவர் இழந்தாரு. போர் முடிஞ்சுது. அரண்மனையை இழந்த மகாராணா பிரதாப் ஆரவல்லி மலைக்காடுகள்ல போய் சரணடைஞ்சாரு. அங்க குகைகள்ல தான் அவரு வாழ்ந்தாரு. அப்போ அவரோட மகன் இளவரசர் அமர் சிங்குக்கு 17 வயசு இருக்கும். நல்ல துடிப்பான வாலிபன். ஆரவல்லி மலைக்காடுகள்ல அப்பாக்கும் மகனுக்கும் ஒருவேளை இந்த சம்பாஷணை நடந்திருக்கலாமோ என்னவோ. கேட்க தயாரா இருக்கீங்களா? ஒரு நாள் மாலை நேரம். காடே அமைதியா இருந்தது. அமர் சிங் குகைக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு ரொம்ப விரக்தியா எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. நாம எவ்ளோ பெரிய ராஜவம்சம். அரண்மனையில இருக்க வேண்டிய நாம இப்படி காட்டுல அலைஞ்சுகிட்டு, மழையில நனைஞ்சுகிட்டு, சரியான சாப்பாடு இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம, ச்சே அப்படின்னு ரொம்ப கோவத்துல கையில இருந்த வாள தூக்கி வீசினாரு. பக்கத்துல இருந்த எரியாத விறகு கட்டைகள ஆத்திரத்துல மிதிச்சாரு. பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த மகாராணா பிரதாப்ப பார்த்து, அப்பா போதும்பா, என்னால முடியல, நம்ம தோத்துட்டோம், இனிமே மேவார் மீளவே மீளாது, நம்ம ஏன் அக்பர் கிட்ட சரணடைஞ்சு கப்பம் கட்டி மேவார ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு அமர் சிங் விரக்தியில கேட்டாரு. இத கேட்டு மகாராணா பிரதாப்புக்கு கோவம் வரல. பொறுமையா கீழ இருந்த ஒரு கரித்துகளையும் கையில அவர் போட்டுக்கிட்டு இருந்த வைர மோதிரத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அமர், உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் இங்க பாரு. என் ஒரு கையில கரி, இன்னொரு கையில வைரம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உனக்கு தெரியுமா? அமர் சிங் கோவமா, என்னப்பா கேள்வி இது? அது கரி, அழுக்கா சுலபமா உடையற மாதிரி இருக்கும். இது வைரம், உலகத்திலேயே உறுதியானது, விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொன்னான். பிரதாப் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஆனா அமர், யோசிச்சு பாரு, இந்த ரெண்டுமே ஒண்ணுதானே? பூமிக்கடியில கொஞ்சம் வெப்பம் வந்த உடனே தாங்க முடியலன்னு உடைஞ்சு போனதுதான் இந்த கரி.
ஆனா வைரம், இதுவும் அதே பூமிக்கடியில பயங்கரமான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தாங்கி தாங்கி நான் உடைய மாட்டேன், இன்னும் தாங்குவேன், இன்னும் தாங்குவேன்னு விடாப்பிடியா நின்னுச்சு. பல பல வருஷமா அப்படி தாங்கி தாங்கி நின்னதால தான் இன்னைக்கு இது யாராலையும் உடைக்க முடியாத ஜொலிக்கிற வைரமா மாறியிருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து வந்து அமர் சிங்கோட தோள பிடிச்சுக்கிட்டாரு. அமர், நாம இப்ப படுற கஷ்டம், தோல்வி, பசி இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு அழுத்தம்தான். இத பார்த்து பயந்து ஓடினா நாம கரியா ஆக வேண்டிதான். ஆனா இதை எதிர்த்து நின்னு தாங்கிக்கிட்டோம்னா நம்ம வைரமா ஜொலிப்போம். தோல்விங்கிறது முடிவு கிடையாது, அது நம்மள செதுக்கிற உளி. இந்த காட்டுக்குள்ளேயே நாம ஒரு நகரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. பிரதாப் சொன்னது சும்மா பேச்சுக்காக இல்ல குழந்தைங்களா, சொன்ன மாதிரியே செஞ்சாரு. அந்த காட்டுப்பகுதியில சாவண்ட் அப்படின்னு ஒரு புது தலைநகரத்தையே உருவாக்கினாரு. அங்க பெரிய பெரிய கலைஞர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள் எல்லாம் வந்து தங்குனாங்க. சாவண்ட் ஓவிய பாணின்னு புதுசா ஒண்ணு உருவாகிச்சு. நஸ்ருதீன் அப்படிங்கிற ஓவியர் மினியேச்சர் பெயிண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்களா? சின்ன சின்னதா ஓவியம் வரையறது. அத இந்த சாவண்ட் ஓவிய பாணியில வரைஞ்சாரு. நல்ல மழை பெஞ்சுது, விவசாயம் செழிச்சுது, மக்கள் எல்லாரும் அங்க வந்தாங்க. காடு நாடாச்சு. பிரதாப் காட்டுல ஒளிஞ்சுக்கல, காட்டுல இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினாரு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சுது? அவரோட அந்த விடா முயற்சியினால தானே. பல வருடங்கள் ஆச்சு. அப்பா சொன்ன அந்த வைரம் உதாரணத்தை அமர் சிங் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டாரு. பிற்காலத்துல அமர் சிங் ஒரு மாவீரனா மாறினாரு. அப்பாக்கு அப்புறம் முகலாயர்களை எதிர்த்து கடுமையா போர் புரிஞ்சாரு. கிட்டத்தட்ட 17 தடவை முகலாய படைகளை எதிர்த்து நின்னு தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்தினாரு. கடைசியில 1615வது வருஷம் ஒரு அமைதி ஒப்பந்தம் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்ப கூட அவர் தன்னோட சுயமரியாதைய விட்டு தரல. நான் முகலாய அரசவைக்கு நேர்ல வந்து தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு நிபந்தனை போட்டாரு. அவரோட வீரத்தை பார்த்து வியந்து போன முகலாய மன்னர் ஜஹாங்கீரும் அதுக்கு சம்மதிச்சாரு. தோல்விய கண்டு துவண்டு போயிருந்தா அமர் சிங் கரியாதான் மாறியிருப்பாரு. ஆனா கஷ்டங்களை தாங்கினதுனால அவர் இன்னிக்கும் வரலாற்றுல ஒரு வைரமா ஜொலிக்கிறார் இல்ல குழந்தைங்களா? சரி, எப்பவும் மாதிரி இப்ப நான் சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்க போறேன். அத நீங்க உங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து சிந்திச்சு பதில் சொல்லுங்க, சரியா? நீங்க பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. ஒரு புது விஷயத்த கத்துக்கிறது, இல்ல ஒரு கஷ்டமான பாடம். 4, 5 தடவ பண்ணி பார்த்தும் வரல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ச்சே, இது எனக்கு வராது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவீங்களா? இல்ல கஷ்டமா இருந்தாலும் கத்துப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்வீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கவா? விளையாட்டுல தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா? அழுக வருமா? யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள திட்டுவீங்களா? நீ தான் சீட்டிங் பண்ண அப்படின்னு சண்டை போடுவீங்களா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உருண்டுட்டு இருப்பீங்களா? இல்லனா சிரிச்சுக்கிட்டே யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு, பரவாயில்ல, இந்த முறை ஜெயிக்கலனா என்ன, அடுத்த முறை நான் இன்னும் ஒழுங்கா முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா குழந்தைங்களா? வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியமே இல்ல. எது முக்கியம் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலயும் சோர்ந்து போகாம முழு திறமையையும் கண்டிப்பா வெளிப்படுத்தி செய்யறத ஒழுங்கா செஞ்சு கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மன உறுதி, அதுதான் முக்கியம் குழந்தைங்களா. சரி, அடுத்த வாரம் இன்னொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.